بسم الله الرحمن الرحيم. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம குரான் காலேஜ் சேனலில் இன்றைக்கி உஸ்தாதோட குரானிக் பாட்காஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ சூரா தாகாவோட தொடர்ச்சியை தான் பார்த்துக்கிட்டு வரோம். இதுவரை ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாகவே நம்ம டீப்பாக பார்த்துட்டோம். அல்லாஹ் வந்து மையக்கருவாக என்ன சொல்ல வரான் சூரா தாகாவில் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் குரான் அருளப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் விவரிச்சுக்கிட்டே வரான். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லி அதன் மூலமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதலை கொடுக்குறாங்கிறத பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாமோட வரலாறு அப்படியே தொடர்றதுல அதில் ஒரு தொடர்ச்சியை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவுடைய பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த வசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். உஸ்தாத், இப்போ நம்ம வசனம் 24 பார்க்க போகிறோம். ஸோ நான் அதை ஃபுல்லாக வாசிச்சிடுறேன். வாசிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு கேள்விக்காக போகலாம். 24 அல்லாஹ் சொல்கிறான், நீர் ஃபிரௌனிடம் செல்வீராக, அவன் வரம்பு மீறிவிட்டான் என்று இறைவன் கூறினான். என் இறைவா, எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து என்றார். எனது பணியை எனக்கு எளிதாக்கு, எனது நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்துவிடு. அப்போதுதான் எனது சொல்லை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எனது குடும்பத்தில் இருந்து என் சகோதரர் ஹாரூனை எனக்கு உதவியாளராக ஏற்படுத்து. அவர் மூலம் என்னை பலப்படுத்து. எனது பணியில் அவரையும் கூட்டாக்கு. நாங்கள் உன்னை அதிகமாக துதிப்பதற்காக, உன்னை அதிகமாக நாங்கள் நினைப்பதற்காக நீ எங்களை பார்ப்பவனாக இருக்கிறாய். மூசாவே, உமது கோரிக்கை ஏற்கப்பட்டது என்று அல்லாஹ் கூறினான். உஸ்தாத், இப்போ 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறது, நீர் ஃபிரௌனிடம் செல்வீராக, அவன் வரம்பு மீறி விட்டான் அப்படின்ட்டு. இப்போ ஃபிரௌன்கிட்ட போன்னு சொல்கிறப்ப அவனோட பவரை சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கலாம், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே தகான்னு சொல்லி அவன் வரம்பு மீறிட்டான்னு சொல்கிறான் இல்லையா? இதிலிருந்து என்ன படிப்பினை நம்மளுக்கு கிடைக்கிது? இந்த வசனத்தில் 2 செய்தி அல்லாஹ் சொல்ல வர்றான்னு எனக்கு புரியுது. ஒன்று, அல்லாஹ்வுடைய கருணையை காட்டுது. கருணை அப்படின்னா, அவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணின ஒருத்தன் அவனை வந்து நீ போய் ஜோலியை முடிச்சுட்டுவான்னு சொல்லிட்டு அவனை அழிக்கிறதுக்காண்டி அனுப்பலாம். எவ்வளவு கெட்டவனாக இருக்கிறான், ஆனால் அவனுக்கும் போய் நீ தாவா பண்ணு, சத்தியத்தின் பால் அழைப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு மோசமான நம்முடைய எதிரிகளாக யாரையாவது நம்ம கற்பனை பண்ணணும்னா அவங்கள அழிப்பதற்கும் அவங்கள இல்லாமலாக்குறதுக்கும் தான் மனித மனங்கள் முயற்சி எடுக்கிறது. அப்படி தான் நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் படைச்ச ரப்புல் ஆலமீன் எவ்வளோ கருணையாளன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஃபிரௌனுடைய கொடுமையை நம்ம சொல்ல தேவையில்லை. ஃபிரௌனுடைய கொடுமை அப்படிங்கிறது அவன் தன்னையே இறைவன்னு சொல்லுகிற அளவிற்கு. உலகத்தில் எத்தனை பேர் அப்படி சொல்லியிருப்பான்னு நமக்கு தெரியலை. எத்தனையோ புதுசாக இறைவன்களை உருவாக்கின ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தன்னையே இறைவன் என்று அறிவித்த ஒருத்தனாக இருந்தால் அப்போ எவ்வளவு பெரிய எல்லை மீறி இருக்கான். மனித குலத்தினுடைய அந்த வரம்பையெல்லாம் தாண்டிட்டான். அப்படி தாண்டின ஒருத்தனுக்கும் நீங்கள் போய் தாவா பண்ணுறதுக்கு எல்லாம் ஆள் அனுப்புகிறான் அப்படின்னா, அப்போ அல்லாஹ்வுடைய கருணை அதில் வெளிப்படுகிறது ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய நியதியும் இந்த வசனத்தில் வெளிப்படுகிறது, சுன்னத்துல்லாவும் வெளிப்படுகிறது. அது என்ன நியதி அப்படின்னா, யாரையும் அல்லாஹ் தண்டிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கடைசியில் தண்டனைக்கு உட்படுத்தி அவனை அழிச்சிட்டான் அல்லாஹ். ஆனால் தண்டனைக்கு முன்னாடி அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுப்பான். யாருக்குமே வாய்ப்பு அளிக்காமல், அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் அல்லாஹ் அவங்களை யாரையும் தண்டிக்கிறது இல்லை. எந்த ஒரு சமூகத்தையும் அதுக்கு ஒரு தூதரை அனுப்பாமல், எச்சரிக்கை செய்கிறவரை அனுப்பாமல் நாம் அழிக்கிறது இல்லை அப்படின்னு குரான் வேறு வசனங்களில் பேசுகிறது. கிட்டத்தட்ட இவனுக்கும் அந்த நியதியை அல்லாஹ் உண்மைப்படுத்துகிற வகையில், எவ்வளோ பெரிய ஆளாக மோசமான ஆளாக இருந்துக்க, ஆனால் உனக்கு அழிவு காத்திருக்கிறது, சும்மா அழிக்க மாட்டேன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி நீ எல்லாத்தையும் மறுத்தேன்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் உனக்கு அழிவு வரும் என்பதை காட்டுகிற வகையிலையும் அந்த வசனத்தில் உள்ள கருத்தை நாம் புரிஞ்சுக்கலாம். ஓகே உஸ்தாத், இதை தொடர்ந்து மூசா நபியோட துவா வந்துடுது. இப்போ இந்த பிரார்த்தனை மூலமாக நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன? பிரார்த்தனைகள் நிறைய செய்திகளை சொல்லுது, தனித்தனியாக பார்க்கலாம். ஆனாலும் கூட பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுப்பேற்கிற ஒரு மனிதன் ஒரு பெரும் பணியை செய்ய போகிறார். இப்போ மூசா நபி வந்து ஒரு பெரும் பணிக்கு தயாராகிட்டாங்க. அல்லாஹ் அவங்க கையில் கொடுத்துட்டான். என்ன பணியை கொடுத்துட்டான் அப்படின்னா, நீங்கள் ஃபிரௌன்கிட்ட போய் தாவா பண்ணுறதுங்கிற அந்த பணியை கொடுத்துட்டான். ஃபிரௌனிடத்தில் போய் போராடுதல், அழைப்பு பணியில் ஈடுபடுதல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தமிழில் சொல்லுவாங்கள்ல, சிங்கத்தை அதன் குகையில் சந்தித்தல் அப்படின்னு, மரணத்தை நேருக்கு நேராக சந்தித்தல்னு, அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அவன் இருந்த இடம், மூசா நபி இருந்த இடம். அவங்க ஏற்கனவே செஞ்ச தப்பு அதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப ஆபத்தான ஒரு பெரும் பணியை அவங்க தலையில் தூக்கி சுமக்க போகிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த பெரும்பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதருடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது மூசா நபியினுடைய துவாவிலிருந்து நமக்கு வெளிப்படுகிறது, ஒரு உளவியல் நமக்கு கிடைக்கிறது. ரெண்டாவது, அந்த மாதிரியான தருணத்தில் ஒரு மனிதர் இறைவனிடத்தில் கையேந்துகிற பொழுது என்னவெல்லாம் கேட்கணும், அதை எப்படி கேட்கணும் என்கிற அந்த முறைகளும்
மூசா நபியினுடைய துவாவிலிருந்து நமக்கு கற்பிக்கப்படுறத அந்த முழு துவாவையும் பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. ஓகே உஸ்தாத், இப்போ துவாக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி, என் உள்ளத்தை விரிவாக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ இதில் என்ன படிப்பினைகள் நம்ம பொதுவாக இதுதான் முதல் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கணும்னு கேட்டால் உங்கள் கல்வை விரிவுபடுத்துறது தான் கேட்கணும். இப்போ நம்முடைய துவாக்களை எல்லாம் எடுத்துக்கங்களேன், யார் இடத்துல நான் யார் வேணாலும் இருக்கட்டும், யார் இடத்துல வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். பெரும்பாலும் துவா என்பது என்னவாக இருக்குன்னு கேட்டால் ரொம்ப நல்லெண்ண அடிப்படையில் விளங்கியவர்கள் கேட்கிற துவா கூட நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கப்படுகிறது, சொர்க்கத்துக்கு கேட்கப்படுகிறது, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்கப்படுகிறது, செல்வத்தை தான் கேட்கப்படுகிறது, உலகத்தில் உள்ள சோதனைகள்லேருந்து பாதுகாப்பு தான் கேட்கப்படுகிறது. இந்த மாதிரி பிள்ளைங்களை தா, செல்வத்தை தா, வருமானத்தை தா, பதவியை தா, கண்ணியத்தை தா, இந்த இழிவுலேருந்து எனக்கு பாதுகாப்பை தா, இது மாதிரி எல்லாம் செயல்கள் சார்ந்து எக்கச்சக்கமான பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கப்படுகிறது. அப்போ செய்யணும் தான், எல்லாமே கேட்கணும் தான், மறுப்பு இல்லை. ஆனால் அதில் முக்கியமாக இடம்பெற வேண்டியது என்னவாக இருக்கணும்னு கேட்டால் கல்பின் விரிவாக்கம் தான். ஏன்னா கல்புல உள்ள நெருக்கடி தான் மனுஷனை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது. கல்புல உள்ள விசாலம் தான் மனிதனை விசாலமான செயல்களின்பால் அழைத்து செல்கிறது. மனம் தயாராகிடுச்சுன்னா செயல் அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி ஓடிடும். எந்த செயலுக்கும் முதல்ல மனம் இருக்கிறது. அதை நீங்கள் சீர்படுத்த வேண்டிய அளவுக்கு சீர்படுத்திட்டீங்க அப்படின்னா கல்பு ரெடி ஆகிடுச்சுன்னா ஒருத்தன் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்தால் வெற்றி அடைஞ்சிருவான் அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து யார் செய்வான்னா இப்போ யார் அதை பற்றியான தெளிவும் ஞானமும் மனதில் அவருக்கு ஒரு தெளிவான பிக்சரும் இருக்கிறதோ அவர் தான் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்வார். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தடைகளை தகர்த்தி அவர் முன்னேறி விட்டார் அப்படின்னு. யார் முன்னேறுவா? கஷ்டங்கள் வந்தாலும் யார் தாக்கு பிடிப்பா? யாருடைய கல்பு அதை கனவு காண்கிறதோ, யாருடைய கல்பு அந்த வெற்றியை புரிந்து வைத்திருக்கிறதோ. இதெல்லாம் தற்காலிக மேட்ரு, அடித்து நொறுக்கிட்டு நம்ம முன்னாடி போயிடலாம் அப்படின்னு யாருடைய உள்ளம் அதை தெளிவாக புரிந்திருக்கிறதோ அவர்கள் தான் அந்த காரியங்களை செய்வார்கள். அந்த செயல் வெற்றிக்கு தேவைதான். அந்த வெற்றிக்கு தேவையான செயலை ஒருத்தர் செய்யணும்னா அதுக்கு அவருடைய மனம் தயாராக இருக்கணும். அப்போ அதனால் முதல்ல கல்புக்குள்ளே ஏற்படக்கூடிய நெருக்கடி இல்லாமல் பிரச்சனைகள், ஒரு சூழலில் ஒரு பிரச்சனை நடக்கிறது, அந்த பிரச்சனையை என் மனசு எப்படி பார்க்கிறது? மனசு தெளிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப சாதாரணமாக பார்க்கும், மனசு நெருக்கடியாக இருந்துச்சுன்னா ரொம்ப எரிச்சலாகவும் பார்க்கும். அப்போ கல்பை விசாலமாக்கிட்டா அவன் எம்மா பெரிய படையை வச்சுருக்கட்டும் ஃபிரௌனு, நான் அடித்து தூக்கிட்டு கிளம்பிடுவேன் ரப்பே, அதனால் எனக்கு கல்வை விசாலமாக்கி கொடு, உள்ளத்தை விசாலமாக்கி கொடு, ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி. இப்போ இஸ்லாத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் கூட அல்லாஹ் சொல்லுவான், ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் சதுரஹு லில் இஸ்லாம். யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை நாடுறானோ அவங்களுக்கு என்ன பண்ணுவான்னா இஸ்லாத்தை நோக்கி அவர்களுடைய உள்ளத்தை விரிவுபடுத்துவான். அதை கேட்குற மாதிரி, அதை உள்வாங்கிற மாதிரி, அதை புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படி கல்வி விசாலமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ உள்ளத்துக்கு போட்டாலும் அது பாதிக்காது. நமக்கு எதுக்கு துன்பங்கள் துயரங்கள் பாதிக்குதுன்னு கேட்டால் அது சுருங்கி இருக்கிறதுனால பத்த மாட்டேங்குது. இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சின்ன கப்புக்குள்ளே உப்பள்ளி போடுங்க, ஒரு சின்ன கப்பு தண்ணி எடுத்துங்க, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துங்க, ஒரு ஸ்பூனு உப்பள்ளி போடுங்க, ஒரு கை நிறைய அள்ளி உப்பள்ளி போடுங்க, போட்டுட்டு குடிச்சு பாருங்கள், குடிக்க முடியுமா நம்மளால்? ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ளே ஒரு கை நிறைய உப்பள்ளி போட்டு குடிக்க நினைச்சோம்னா கொடுக்க முடியாது. அதே ஒரு ஆற்றுல ஒரு குளத்தில் ஒரு கை நிறைய இல்லை 2 கை நிறைய ஒரு மூடையை கொண்டு கொட்டுங்க, கொட்டிட்டு தண்ணியில் குடிங்க, முடியுமா முடியாதா? முடியும். ஏன்? அதனுடைய விசாலம். அப்போ இவ்வளவுத்தையும் அது எப்படி ஏற்றுக்குது அப்படின்னு கேட்டால் அது பெருசாக விசாலமாக இருக்குது. அதனால் இது எவ்வளவு துன்பம் வந்தாலும் எப்படி ஏற்றுக்கும்? கல்வி விசாலமாக இருக்கிறது. அதனால் முதல்ல நாம் எந்த ஒரு பணிக்கு தயாராகிற மனிதனும் முதல்ல அந்த பணியில் பல்வேறு சவால்கள் இருக்கும். சவால்களற்ற பணிகள் என்று எதுவும் கிடையாது. அதுக்கு உரிய சவால் அதுக்கு இருக்கத்தான் செய்யும். அப்போ முதல்ல ரப்பிடத்தில் பிரார்த்திக்கிறவர்கள் கல்வின் விசாலத்திற்காகத்தான் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை மூசா நபியினுடைய முதல் பிரார்த்தனை நமக்கு சொல்லித் தருகிறது. ஓகே உஸ்தாத், இப்போ மனசை பக்குவப்படுத்துறது அதை தொடர்ந்தே அடுத்து காரியத்துக்குள்ளே வந்துடுது. வயசிர்லி அம்ரி, என்னுடைய காரியத்தை லேசாக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதிலிருந்து எப்படி காரியத்தை லேசா? பொதுவாக பல நேரங்களில் சிரமங்கள் கஷ்டங்கள் அப்படின்னு தெரியும் பொழுது அந்த சிரமங்கள் பக்கம் என்னை தள்ளிடாத, அந்த வேலையை விட்டே என்னை காப்பாற்றிருப்பாங்க. அதே வேண்டாம்ப்பா, முடியாது, எதிரிக்கு கூட அப்படி வரக்கூடாதுப்பா அப்படியெல்லாம் பேசிக்குவாங்க. ஆனால் ஒரு காரியம் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடணும். செய்ய வேண்டிய வேலையிலிருந்து எஸ்கேப் ஆகி போக முடியாது. செய்ய வேண்டியது நான் தான் செய்யணும். அப்போ என்ன தான் பண்ணுறது? செய்யணும்னு முடிவு எடுத்தாச்சுன்னா யாராவது அதை செய்கிறதுக்கான கெப்பாசிட்டியை கொடு, அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற வல்லமை எனக்கு கொடு, அதை லேஸ் பண்ணி கொடு அப்படி நம்ம கேட்கணுமே தவிர அந்த டோட்டலாக அதிலிருந்தே எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வர்றது என்று கேட்பது செய்ய வேண்டிய பணியை செய்யாமல் ஓடி போகிற ஒரு கோழைத்தனம் அதற்குள்ளே விழுந்திருக்கிறது. மூசா நபி அப்படி கேட்கல, பெரிய பணி தான் அல்லாஹ் கொடுத்தான். ஃபிரௌன்ட்ட போகணும்னு சொன்னான், பெரிய கஷ்டம்தான், சிரமமான வேலை தான், ஆனாலும் இந்த வேலையை மாற்றி கூடன்னு கேட்கல. வேலை அதை வேற யார்ட்டையே மாற்றி விடேன்
அப்படி விட்டு நம்மளை கொஞ்சம் வேறு ஏதாவது வேலையை பார்த்துக்கூடேன் அப்படியெல்லாம் கேட்கல. ஒரு கம்பெனிக்கே வேலைக்கு போகிற நேரத்தில் நம்ம மனசு எதை தேடுது பாருங்கள். எது இலகுவாக இருக்குமோ, எது நிறைய டைம் கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு பணிகளுக்கு போவோம். ஆனால் இந்த பணியை செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த பணியை செஞ்சால் சிறப்பாக இருக்கும், இந்த வேலையை செஞ்சால் நல்லா அப்படின்னு தெரிஞ்சால் கூட எஸ்கேப் ஆகிறது மனநிலையை நம்ம பார்க்குறோம். அப்படியெல்லாம் வரக்கூடாது. காரியத்தை லேசாக அதைத்தான் செய்யணும். இருக்கிறதுல டாப் வேலை ஏதோ அவ்வளோ பெரிய சிரமமாக அதையே நான் செய்கிறேன் ரெடி. ரப்பிடத்தில் உதவி கேட்க அவன்கிட்ட உதவி கேட்குற பிறகு நமக்கு என்ன வேற என்ன கவலை? உதவி செய்ய போகிறவன் அவன் அப்படின்னா யாரெல்லாம் நான் அதையே செய்கிறேன், ரப்பே எனக்கு கொடு, லேசாக்கி கொடு அப்படின்னு கேட்கறது தான் ஒரு மூமினுக்கு, ஒரு வீரம் நிறைந்த ஒரு பலகீனமான மூமினை விட பலமான மூமின் சிறந்தவன் ரசூலா சொல்கிறாங்கல்ல. மூசா நபி அதுக்கு அடையாளமாக நிற்கிறாங்க. பலவீனமாக இல்லை, பலமாக நிற்கிறாங்க. என்ன பலம்? ரப்புல் ஆலமீனுடைய பலம். அல்லாஹ் எனக்கு நீ உதவி செஞ்சால் எனக்கு எல்லாமே ஈஸி. அதைத்தான் இந்த வார்த்தையில் சொல்கிறாங்க. ஓகே சார். அடுத்து நாவில் உள்ள முடிச்சுகளை அவிழ்த்து விடுவாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பலமான இதுன்னு சொல்கிறீங்க. அடுத்தது பார்க்கும்போது அவங்களோட பலவீனத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி. சூப்பர். ஸோ ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க. முதல்ல பலம்ன்ற மாதிரி தெரியல, அடுத்த வார்த்தையை பார்த்தா பலவீனம்ன்ற மாதிரி இருக்கிறது. வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி, என் நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், பலவீனத்தை தான் காட்டுகிறது. கண்டிப்பாக இது பலவீனம் தான், இயலாமையை தான் வெளிப்படுத்துகிறாங்க இந்த துவாவில். பொதுவாகவே அல்லாஹ் அதில் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம், தூதர்களை அறிமுகப்படுத்துகிற எல்லா இடத்துலையுமே அவங்கள மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட பெரும் ஹீரோக்களாக அல்லாஹ் நமக்கு காட்டுறதில்லை. மனித பலகீனங்களோடு, மனித இயலாமைகளோடு, மனிதனுக்கு இருக்கிற அத்தனை அறியாமைகளோடு அப்படிப்பட்டவர்கள் தான் நபிமார்களும். அப்படிப்பட்ட ஆட்கள் வழியாகத்தான் அல்லாஹ் நமக்கு தேர்வு செஞ்சு அப்படி காட்டினா தான் நபிமார்களுடைய வழியை நம்ம ஃபாலோ பண்ணி நடக்க முடியும். நம்மளையெல்லாம் விட சூப்பர் பவரான ஒரு ஆளை கொடுத்தாச்சுன்னா நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவருக்கு என்னப்பா சூப்பர் பவரே, பெரிய ஆளு, எனக்கு அது முடியுமா, அவர் செய்வார், நான் செய்ய முடியுமா நம்ம சொல்லிடக்கூடாது. அதனால் நம்மை போன்றே எளிய, நம்மை போன்றே பலவீனமான, நம்மை போன்றே அறியாமைகள் நிறைந்த, நம்மை போன்ற மனித தன்மைகளுக்கு உட்பட்டவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதை அப்படியே அல்லாஹ் நம்ம இடத்துல அந்த பிம்பத்தை உடைச்சிடாம அப்படியே காட்டுறான். இப்போ நம்ம உலகத்தில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் நம்ம பலகீனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பெரும் தலைவராக காட்டி விடுவாங்க. அவருக்கு தான் ஓட்ட போட, அவர் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமில்ல அப்படிமா, அவர் ஒத்த கையால் 10 பேரை பந்தாடுவார்ப்பா அப்படிமா. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அவர் எத்தனை ஒரு பந்தை கூட பந்தாட தெரியாதவராக இருப்பார். ஆனால் இப்படி காட்டுவார்கள், அப்போ தான் வெற்றி கிடைக்கும், அப்படி தான் பலம் கிடைக்கும் அப்படின்னு. அல்லாஹ் அப்படி காட்டலை, பலவீனத்தை பலவீனமாகவே காட்டுகிறான். ஏன் அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு பெரிய உளவியல் இருக்கிறது. அந்த பலவீனங்களை நான் வெளிப்படுத்துகிற தருணத்தில், என்னிடம் இருக்கிற பலவீனத்தை இயல்பாக நான் வெளிப்படுத்துகிற பொழுது எனக்குள்ளே ஏற்படக்கூடிய பெருமை, ஆணவம், அகந்தை அதுவெல்லாம் அழிந்து போகும். அந்த ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஆகப்பெரிய சிக்கல் அதுதானே. அதிலும் குறிப்பாக இந்த மாதிரியான நற்பணிகளில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு அவர் தன்னை பெரிய ஆளாக காட்டியாச்சுன்னா அது கூடவே செய்தான் ஒன்றை மிஞ்சி ஆள் இருக்காப்பா அப்படின்னு ஏற்படுத்திடுவான். இப்போ இல்லைப்பா நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் இல்லை ரப்பே, நீ தான், உன் உதவி இல்லாமல் அல்லாவை சார்ந்திருத்தேன். அல்லாவை சார்ந்திருக்கிறதா அல்லாவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவன் குரானில் எங்கே திருப்பினா அதான சொல்கிறான், என்ன சார்ந்துருங்க, தவக்கலு அலல்லாஹ், அல்லாவின் மீது நீங்கள் தவக்கல் வைத்திருங்கள். நீ இல்லாமல் உன் ஹெல்ப் இல்லாமல் எனக்கு முடியாது, என்கிட்ட என்ன இருக்குது, என்னால் பேச முடியுமா, என்னால் செயல்பட முடியுமா, என்னால் பார்க்க முடியுமா, என்னால் வீழ்த்த முடியுமா, எனக்கு ஒன்றுமே கிடையாது ரப்பே அப்படின்னு நம்முடைய பலவீனங்களை வெளிப்படுத்துகிற தருணங்களின் வழியாக நம்முடைய அகந்தை, அகம்பாவம் என்கிற அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு பெரும் பண்பிலிருந்து நம்ம விடுதலை பெற வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார். இதை வலுப்படுத்துகிற மாதிரி தான் அடுத்த வசனமுமே கூட இருக்குது. அப்போது தான் எனது சொல்லை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு தங்களோட பணிவை ஃபுல்லாக சொல்கிறோம். ரொம்ப அற்புதம். அந்த வார்த்தை இன்னும் இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகி வர்ற மாதிரி இருக்குது. முதல்ல அடிப்படையான கல்வை கேட்டுட்டு அதுக்கு பிறகு நான் அதை செய்யத்தான் போகிறேன் அப்படிங்கிற தன்னுடைய மன உறுதியை உன் உதவியோடு செய்வேன் அப்படிங்கிற 2வது வார்த்தையை சொல்லிவிட்டு 3வது தன்னுடைய பலவீனம், தனக்கு தேவைப்படக்கூடிய அல்லாஹ்விடமிருந்து கிடைக்க வேண்டிய ஆற்றல், உதவி என்ன அப்படிங்கிற அந்த உதவியை முன் வச்சுட்டு அந்த உதவியை ஏன் கேட்குறேங்கிறது சொல்லும் பொழுது எதுக்கு தெரியுமா, நான் பெரிய பேச்சாளர் அதுக்கு இல்லை, ஏன் அவங்க புரிஞ்சுக்கணும். நாம் பேசணும் அப்படிங்கிறது நாம் பேசி நான் கைதட்டல் வாங்குவதற்காக அல்ல, நான் பேசி நான் ஆகச்சிறந்த பேச்சாளன் என்று பெயர் எடுப்பதற்காக அல்ல, நான் பேசி அவர்கள் அந்த பேச்சை புரிஞ்சுக்கணும். இப்போ பேசுகிறவர்கள், மார்க்க சொற்பொழிவாற்றுகிறவர்கள், தலைவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னு கேட்டால், பல நேரங்களில் நாம் நல்லா பேசணும் அப்படின்னு நினச்சிடுறோம். நல்லா பேசணும் அப்படின்னு நினைக்கிற தருணத்தில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா, இவர் நல்லா பேசினாருன்னு ரிசல்ட் இருக்கும். நீங்கள் அப்படி தானே பேசுனீங்க, அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும் நல்லா பேசினாருன்னு. ஆனால் என்ன பேசினாருன்னு கேளுங்க,
அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடும் ரிசல்ட்டு. நல்லா பேசினார், நீங்கள் நல்லா பேசணுன்றது மட்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த ரிசல்ட் கிடைக்கும். அல்லாஹ் மறுமையில் சில பேர் விசாரணைக்கு அழைக்கும் பொழுது நீ வந்து நரகத்துக்கு போ அப்படிம்மா. என்னப்பா செஞ்சாருன்னு பார்த்தா நிறைய தர்மம் கொடுத்தாரு, வேற என்ன செஞ்சார், நல்ல மக்களுக்கு பாடம் நடத்தினார், குரானை கற்றுக் கொடுத்தாரு, இதையெல்லாம் செஞ்சவங்க எதுக்கு நரகத்துக்கு போனாங்க? அவர் நல்லா போராடினார்னு சொல்லணும், அதுக்காக வேண்டி செஞ்சார். நல்லா ஓதி கொடுத்தாரியா, நல்லா பேசினாரியான்னு சொல்லணும், அதுக்காக வேண்டி செஞ்சார். அது கிடைச்சிருச்சுங்கிறான் அல்ல. அப்போ கிடைக்கும். நீங்கள் அந்த நோக்கத்தில் பேசுனீங்கன்னா அந்த நோக்கம் நிறைவேறும். ஆனால் பேசுகிறவன் உண்மையிலே அல்லாவிற்காக பேசுகிற மனிதர்கள் நான் நல்லா பேசணும் என்பதற்காக வேண்டி பேசக்கூடாது, இந்த செய்தியை அந்த மக்கள் விளங்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும் அப்படின்னு அல்லாவுடைய திருப்தியை பெறுவதற்காக பேசணும். இப்போ அதை அவங்களுடைய வார்த்தையில் பாருங்கள், அவங்க விளங்கிக்கணும்ல. அப்போ இதை நோக்கமாக வைக்கும்போது என் பேச்சுடைய ஸ்டைலு துணியே மாறும். நம்ம சில நேரங்களில் நான் என்னை மேதாவியாக காட்டிக்கொள்வதற்காக கீழே உட்கார்ந்துருக்கிறவனை எல்லாம் கண்டுக்காமல் நான் இப்போ படிச்சுட்டு வந்த மேற்கோள்கள் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் மண்டேலா என்ன பேசினார் தெரியுமா அப்படின்னு அவன் உட்கார்ந்துருக்கிறவனுக்கு சம்மந்தமே இருக்க. எப்பா பொழந்து கட்டுறா, என்னெல்லாமோ பேசுகிறாரியா. சில பேர் இன்னும் இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க, யாருக்கும் புரியாத மாதிரி பேசுனா பெரிய ஞானின்னு விளை, அவர் நமக்கெல்லாம் புரியாதுப்பா அவர் பேசுறது அப்படின்னு சில பாமர மக்களும் சொல்கிறாங்க. அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது தான் வெற்றி சாத்தியப்படும். மக்களை வென்றெடுக்கணும் அப்படின்னா அவன் புரியணும். அதுக்காக இந்த வார்த்தை புரிய மாட்டேன், மாற்று வேற ஒரு, அது ரொம்ப லோ லெவலில் இருக்குதே, என் அறிவுக்கு தகுந்த மாதிரி என் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி இல்லை, உன் கெப்பாசிட்டி மேட்ரு இல்லைப்பா, அவன் கெப்பாசிட்டி தான் மேட்ரு. அன்சிலுன் நாசம் அனாசிலகும், அரபியில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மக்களை அவர்களுடைய தரத்தில் வைத்து பாருங்க. அவனுக்கு தானே சொல்லுது, நீ உனக்கு சொல்லுதியா, சொல்கிறது அவனுக்கு அப்படின்னா அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லுப்பா. உனக்கு புரிகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தானா அந்த ஒரு ஒரு உளவியல் பாடத்தை மூசா நபி இந்த வார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுத்தர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ அடுத்தது வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதவியாளராக கேட்குற வசனங்கள் என்னென்னா, எனது குடும்பத்திலிருந்து என் சகோதரர் ஹாரூனை எனக்கு உதவியாளராக ஏற்படுத்து, அவர் மூலம் என்னை பலப்படுத்து, எனது பணியில் அவரையும் கூட்டாக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எனது குடும்பத்திலிருந்து என் சகோதரர் ஹாரூனை எனக்கு உதவியாளர் ஏற்படுத்துன்னு கேட்குறாங்கல்ல. ஸோ இதில் என்ன படிப்பினை நம்ம எடுக்க முடியும்? இதில் நிறைய படிப்பினைகள் எடுக்கலாம். அதாவது பொதுவாகவே ஒரு பொறுப்பேற்று வழிநடத்தக்கூடிய ஒருத்தர் வந்து முதல்ல தன்னை மட்டும் நான் மட்டும் எல்லாம் முடிச்சிருவேன் என்ற மனநிலையில் நம்ம இருக்கக்கூடாது. நாம் ஒரு கலெக்டிவாக ஒரு டீம் ஒர்க்காக அதுக்கு தகுதியான ஆட்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு ஒரு பணியை நாம் செயல்படுத்தும் பொழுது பணியும் எளிமையாக இருக்கும், விரைவாகவும் அந்த வேலை முடியும். காரியம் ஆகணும், எனக்கு நான் பெரிய ஆளுன்னு காட்டுறது எனக்கு மேட்ரு இல்லை, எனக்கு வேலை முடியணும் அப்படின்னா அந்த வேலைக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் தேவை, யாரெல்லாம் சப்போர்ட் தேவை எல்லாத்தையும் நான் சப்போர்ட்டையெல்லாம் சேர்த்துக்கணும். நான் தனிச்சு நின்று அதை முடிப்பேன். என் தனிச்சு நின்று எனக்கு ஒரு பேர் கிடைக்கலாம், கடைசி வரைக்கும் தனியாக நின்று போராடினார் ஜெயிச்சாரா, போராடினார் தன்னுடைய காரியத்தில் வெற்றி அடைஞ்சாரா, அப்போ ஏன் வெற்றி இல்லாமல் போகுது அப்படின்னு கேட்டால் இந்த மக்களை அரவணைக்காமல் போகிற பொழுது தேவையான ஆட்களை பணிகளுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது, யார் யார் மக்களில் இருக்கிறா அவங்கள எல்லாத்தையும் பொறுக்கி போடாததும் பெரிய பிழை. ரசூலுல்லாவுடைய வெற்றியை பற்றி பேசும்போது அல்லாஹ் சொல்லுவான், ரசூலுல்லாவுடைய வெற்றியின் பின்னணியில் மக்கள் எல்லாம் திரண்டு நின்று ரசூலுல்லாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, சஹாபாக்கள்லாம் உசுரை கொடுத்தாங்க. அப்படியான ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டத்தினால தான் அவ்வளோ பெரிய சாதனையாக ரசூலுல்லாஹ் 10 வருஷத்தில் சாதிச்சாங்க. மக்காவில் மதீனாவில் வந்து உட்காந்து 10 வருஷத்துக்குள்ளே ஜீரோலேருந்து ஒரு நாட்டை உருவாக்கி ஒன்றுமே இல்லை, அதுக்கு முன்னாடி யாருமெல்லாம் கிடையாது. இப்போ இன்றைக்கி ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதமரோ நம்ம நாட்டில் வந்து உட்காடுறாங்க அப்படின்னா அதுக்கு முந்தி 5 வருஷம், அதுக்கு முந்தி ஒரு 5 வருஷம், அதுக்கு முந்தி ஒரு 5 வருஷம் பல பேர் உழைச்சி 8 படியை கட்டி வச்சுருக்கா. இன்றைக்கி ஒரு 9வது படியை கட்டுறார். ரசூலுல்லாஹ் கட்டின படி இருக்க அவங்க தான் ஜீரோவில் வானம் தோண்டி கல் பதிச்சவங்களும் அவங்க தான். கட்டி பில்டிங்களை கட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்க, பாதியில் விட்டுட்டும் போகலை. அப்போ இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு பார்த்தா நபிகளார் முகம்மதுங்கிற ஒரு தனி மனிதரால் சாத்தியப்பட்டதில்லை, அந்த டீம் அதுக்காக வேண்டி உசுறு கொடுக்குற ஒரு டீம். பதிலில் போய் நின்றுக்கிட்டு கேட்டேப்பா நீங்கள் என்ன கருத்து சொல்லுதீங்க, ஏன் கேட்டாங்கிற சொல்ல அவங்கள வச்சு தான் நம்ம சாதிக்க போகிறோம். போர்க்களத்தில் வெற்றி என்பது தனி மனிதனால் என்னால் மட்டும் முடியறதில்லை, அவங்களும் நமக்கு தேவை. இப்படி யாருக்கு என்ன தேவை, யாருக்கு என்ன முடியும், ஆளை பார்த்து தேவையை பார்த்து அவங்கள எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அல்லாஹ் அப்படி தான் சொல்லுவான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும். அல்லாஹ்வுடைய அருளால் நபியை நீங்கள் ரொம்ப உங்கள் கேரக்டர் ரொம்ப மென்மையான கேரக்டராக இருக்குது, நீங்கள் மட்டும் அப்படி இல்லை அவன் கொஞ்சம் கடுகடு நிர்ணயம் வச்சுங்க. வலகுந்த ஃபல்லன் கலீல் அல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக், எல்லாரும் தெரிச்சு ஓடி இருப்பாங்க உங்களை விட்டு. எதுக்கு இதை சொல்கிறான்,
தெரிச்சு ஓடிட்டா ஒரு வேலையும் நடந்திருக்காது. ஆர்டர் போட்ட உடனே ஒபே பண்ணாங்கல்ல. நான் தலைவர் அப்படின்னு சொல்கிறது விஷயம் இல்லை, அது கேட்கறதுக்கு 10 பேர் இருந்தால் தானே நான் தலைவர். ஒருத்தருமே இல்லாமல் வெறும் லெட்டர் பேரில் தலைவர் அப்படின்னு கையெழுத்து போட்டாச்சுன்னா வேலை ஆகுமா? ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்போ ஒரு டீம் என்பது எந்த ஒரு காரியத்தையும் சாதிப்பதற்கு அவசியமானது. என்னுடைய தனித்தன்மையை நிரூபிப்பதை விட நான் எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அந்த இலக்கிற்கு எது உதவுமோ அதை செய்யணும். இப்போ கிட்டத்தட்ட மூசா நபி அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அல்லாட்ட கேட்குறாங்க, ரப்பே ஹெல்ப்புக்கு ஆளை கொடு, அவருடைய டீமாக நாங்கள் சேர்ந்து நாங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறோம் அப்படின்னு மூசா நபி கேட்குறாங்கன்னு விளங்குது. ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது அல்லாஹ் மேலே தவக்குல் வைக்கிறோன்றதை நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பிரிஞ்சுக்கிட்டு தனிமையாக இருந்துடுறாங்க இல்லையா? அது ஒரு கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு ஜமாத்து இந்த மாதிரி இருந்தாலும் சரி, அல்லாஹ் மேலே தவக்குல் வைக்கிறேன்னு சொல்லி பிரிஞ்சே இருக்காங்க. ஒரு அந்யூனமாக இல்லாததும் கண்டிப்பாக ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ இதை தாண்டி இப்போ டீம் ஒர்க் சம்மந்தமாக குரானில் வேறு எதுவும் வசனங்கள் இருக்குது? அது தனியாக அது ஒரு பிஹெச்டியே நீங்கள் பண்ணலாம். குரான் இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா குழுவாக சேர்ந்து, ஏனெனில் நபிமார்கள் ஒரு பெரும் குழுவுக்கு தான் தலைமை தாங்கியவர்கள். நபிமார்கள் எல்லாருமே ஒரு டீமுக்கு தலைமை லீடர்ஸ் தானே. அப்போ குழுனா என்ன, அது எப்படி இருக்கணும், அதில் உள்ள சாதக பாதகங்கள்னா, அதில் உள்ள பலகீனங்கள் என்ன, கவனிக்க வேண்டியது என்ன, யாரை எந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கணும், யாரை எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கக்கூடாது, எல்லாம் அக்குவர் ஆணிவராக ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றில் இருந்தும் ஒவ்வொரு வகையான பாடங்களை படிப்பினே நீங்கள் படிச்சுக்கிட்டே போகலாம். குரான் நிறைய சொல்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வஷாவிருஹும் ஃபில் அம்ர், அவங்களுடைய காரியத்தில் அவங்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள். டீம் ஒர்க்கில் பிரதானமான அம்சம் 10 பேர் சேர்றது விஷயம் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் சொல்லுவேன் நீ கேளு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்பா, இதில் உள்ள சரி என்ன தப்பு என்ன, நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிற, அப்போ பெஸ்ட்டான கருத்து என்ன, ஓகே அதை எடுத்துக்குவோம் அப்படி வரணுமே தவிர தன்னிச்சையாக சொன்னார் வச்சுங்க 2 நாள் டீம் அவர் என்னப்பா அவருக்கு சாம முடிவெடுக்காரு, அவரே செஞ்சுட்டு போகிற, நான் இதுக்கு நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம பேச்ச என்னென்னு காது கொடுக்க மாட்டேங்கிறாரு, வேற இவருக்கு பின்னாடி அவரே எடுக்கிறாரு, அவரே செஞ்சுட்டு போகிறாருன்னு விட்டுருவான், வேலையே நடக்காது. அப்போ மிக முக்கியமான ஆலோசனை கேட்டல் என்பது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நபிகளாரை போல ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆலோசனை கேட்கிற மனிதரை நான் கண்டதே இல்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படின்னா என்ன சொல்ல, இது வந்து அல்லாஹ் இட்ட கட்டளைகள் விஷயத்தில் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் 5 நேரம் தொலை சொல்லிட்டான், எப்போ எல்லாரும் என்ன அப்படி கேட்க மாட்டாங்க, அது செஞ்சு தான் ஆகணுன்றுவாங்க. நம்முடைய விவகாரங்கள் இருக்குல்ல, ஷாவிருகும் பில் அம்ரு, மக்களுடைய விவகாரங்கள் காரியங்கள், அந்த விவகாரத்தில் நம்ம எப்படி செஞ்சுக்கிறது இப்படி ஆலோசனை கேட்பாங்க. ரசூலுல்லாவை போல ஆலோசனை கேட்கிற மனிதரை நான் கண்டதே இல்லை அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற அளவிற்கு நபிகளார் ஆலோசனை கேட்பாங்க. இது ஒரு விதி குரான் பேசுகிறது, ரசூல் குரானில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விதி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து எதிரிகளை வீழ்த்துவதற்கான போர்க்களத்தில் இருப்பீங்க, இன்னல்லாஹ யுஹிப்புல்லதீன யுகாத்திலூன ஃபீ சபீலிஹி, அவனுடைய பாதையில் நீங்கள் போரிடுறத எல்லாம் விரும்புகிறான். எப்படி தெரியுமா, கன்னஹும் புன்யானும் மர்சூஸ், புன்யானும் மர்சூஸ், அப்படியே உறுதியாக கட்டப்பட்ட கட்டிடத்தை போல அணிவகுத்து நின்று நீங்கள் போரிட வேண்டும். அப்படின்னா டீமு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கபலமாக நிற்கும். ஒருத்தரை வீழ்த்துற மாதிரி இன்னொருத்தன் அவன் செய்கிற உருப்படாதுப்பா நான் செய்கிறேன் பாரு, இப்படி வரக்கூடாது. ஒருவேளை அவர் செய்கிறதுல பலவீனம் இருக்குதா, தவறு இருக்குதா, பிழை இருக்குதா, இவர் போய் தன்னுடைய அறிவால் தன்னுடைய ஆற்றலால் அந்த பிழையை சரி செஞ்சு பில்டு பண்ணணும். ஒரு செங்கலும் இன்னொரு செங்கலும் வந்து பக்கத்தில் வச்சா பலவீனம் தான், காத்தடிச்சா விழுந்துருந்தான். அப்போ அந்த பக்கத்தில் ஒரு சிமெண்ட்டும் கொஞ்சம் ஜல்லியும் வந்து நின்றுக்கிட்டு அவனுக்கு முடியாது நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படின்னு 2 செங்கலையும் இழுத்து பிடிக்கிறதுக்கு நடுவில் ஒருத்தர் நிற்கணும். இவன் இது சரி வர மாட்டான், அவன் அதுக்கு சரி வர மாட்டான், இவன் தண்ணிக்கு இழுக்கிறான், ஒருத்தர் கரைக்கு இழுக்கிறான், அதனால் கரைக்கு ஆகாதுப்பான்னு போகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், அவன் கரைக்கு இழுக்கிறானா, இவன் தண்ணிக்கு இழுக்கிறானா, அப்போ அவனை கரையில் உள்ள வேலை இவன்கிட்ட வாங்கு, தண்ணியில் உள்ள வேலை இவன்கிட்ட வாங்கு, 2 பேர்த்தையும் வேலை வாங்குற பொறுப்பை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு இடையில புகுந்துடும். கன்னஹும் புன்யானும் மர்சூஸ், சூரத்து சஃப்ல வர்ற ரொம்ப அருமையான வார்த்தை. அந்த வார்த்தையை பார்க்கும்போதே எனக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு மன உணர்வு ஏற்படும். அப்படியான ஒரு வார்த்தை அது, புன்யானும் மர்சூஸ், அல்ல உறுதியாக கட்டப்பட்ட கட்டிடத்தை போல நம்ம நிற்கணும். அப்போ அடுத்தவனுக்கு முன்னாடி பலவீனப்பட்டுறக்கூடாது. டீம் ஒர்க்குனா சொல்லுவோம்ல பேச்சுக்கு மிலிட்ரி மார்ப்பா அப்படிம்போல அப்படி இருக்கணும். அது ஒரு விதியை சொல்ல. இப்படி நிறைய விதிகள் சொல்லுகிறேன். ஏன் மூசா நபி வரலாற்றில் எடுத்துங்களேன், மூசா நபி வரலாற்றிலேயே டீமுக்கு ஆள் எடுக்கிற நேரத்தில் வேலைக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ஆள் எடுப்போம்ல, எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னு அந்த மூசா நபி மதியனுக்கு போன உடனே அங்கே போய் ஒருத்தரை போய் சந்திப்பாங்க, அவர் வேலை கொடுப்பாரு, கல்யாணம் முடிச்சு கொடுப்பாரு. அப்போ அந்த 2 பெண்ணில் ஒரு பெண்ணு சொல்கிறதாக குரான் சொல்லும், இன்ன ஹைர மனிஸ்தல் கவியுல் அமீன் யா அபத்தி, பாப்பா பார்த்து சொல்லுவாங்க, பாப்பா இவரை வேலைக்கு வச்சுக்கோங்களேன்,
எதுக்கு தெரியுமா? இன்ன ஹைர மனிஸ்தஜர்த்த, வேலைக்கு வைக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டான சிறந்த ஆள் யார் தெரியுமா? அல் கவியுல் அமீன், நம்பிக்கைக்குரியவரும் ஆற்றல் படைத்தவரும், அவங்க தான் சிறந்தவங்க. இவர்கிட்ட 2 குவாலிட்டியும் இருக்குது. நம்பிக்கையான ஆளாகவும் இருக்கிறாரு, என்ன வேலையை கொடுக்குறீங்களோ அதுக்கு விவரமான ஆளாகவும் இருக்கிறார். அப்போ நம்ம டீமில் தேர்ந்தெடுக்கும் போது இது மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். இங்கே சொன்ன உடனே அங்கே கொண்டு எதிரி முகாமில் கொண்டு போட்டு விட்டுருவான் அப்படின்னு நல்லா தெரியுது, இருந்தாலும் வச்சுக்குவோம்பா, வைக்கக்கூடாது, கழிச்சுக்கிட்டேணும். இது மாதிரி நிறைய விதிகளை குரான் சொல்லுது. ஓகே சார். ஸோ இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌன் வந்து ஆண் மக்கள் எல்லாம் அழிச்சான்னு சொல்லி நமக்கு தெரியும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அதிலிருந்து எப்படி தப்பிக்கப்பட்டாங்கன்ற ஒரு கேள்வி. இது ஒரு இயல்பான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். ஃபிரௌனு ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் கொண்டுகிட்டு இருந்தான். ஹாரூன் நபி இப்போ எப்படி தப்பிச்சாங்க, மூசா நபி எப்படி தப்பிச்சாங்கன்னு சொல்லிடுச்சு. ஹாரூன் நபி எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றது குரானில் இல்லை. ஹதீஸில் தேடி பார்த்தா ஹதீஸ்லேயும் நமக்கு எப்படி தப்பிச்சாங்க என்பதற்கான விவரங்கள் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக இது குறித்து ஆய்வு செய்து வரக்கூடிய அறிஞர்கள் அப்படியே தொடராக ஒரு செய்தியை நமக்கு சில காரண காரியங்களை வைத்து விளக்குறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் ஓரளவு பொருத்தமானதாக, நியாயமான, ஏற்றுக்கொள்ள தந்ததாகவே நமக்கு படுது. என்ன சொல்ல வர்றாங்க அவங்க? அந்த கடந்த கால வரலாறுகள், இஸ்ராயேலியத்துடைய கதைகள், இப்படி பல விஷயங்களை வைத்து மையமாக வச்சு அதிலிருந்து ஒரு கருத்தை எடுத்து நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் பொருத்தமாக தெரிகிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி ஃபிரௌன் கொல்ல ஆரம்பித்த உடனே ஆண்களுடைய சதவீதம் மலமலன்னு குறையுது, பெண்களுடைய சதவீதம் கூடிக்கிட்டே போகுது. அப்போ உள்ளுக்குள்ளே பிரச்சனையாகுது. என்ன பிரச்சனை வருது? இவங்களை இது மாதிரி பண்ணுறதே அடிமைகளாக வச்சு வேலை வாங்குறதுக்காக தான். இப்போ வேலை செய்கிறதுக்கு யார் வேணும்? ஆம்பளைங்க வேணும். நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் வேலைக்கு ஆள் இருக்காதுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு உள்ள சிக்கல் வருது. சிக்கல் வந்த உடனே அப்போ தான் திரும்ப கூடி முடிவு எடுக்கிறாங்க. சரி, அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணாமல் ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸில் வச்சுக்குவோம். 1 வருஷம் கொள்வது 1 வருஷம் விட்டுறது, 1 வருஷம் கொள்வது 1 வருஷம் விட்டுறது, இந்த மாதிரி நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அந்த வருஷம் பிறக்கிற பிள்ளைங்களை விட்டுருவாங்க, அடுத்த வருஷம் பிறக்கிற பிள்ளைங்க கொள்ளுவாங்க. அப்படி கொல்ல வேண்டிய வருஷத்தில் பிறந்தவங்க மூசா நபி, கொல்ல வேண்டாம்னு முடிவெடுக்கப்பட்ட வருஷத்தில் பிறந்தவங்க ஹாரூன் நபி என்ற ஒரு செய்தி சொல்கிறாங்க. குரான் சொல்லக்கூடிய மொத்த கருத்துக்களையும் வரலாறையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லாமல் விட்டதையும் வச்சு பார்க்கும் பொழுது இந்த விஷயம் பொருத்தமான ஒரு விளக்கமாக நமக்கு தெரியுது. ஓகே சார். ஸோ அடுத்த வசனத்தில், நாங்கள் உன்னை அதிகமாக துதிப்பதற்காக, உன்னை அதிகமாக நாங்கள் நினைப்பதற்காக, இப்போ எதற்காக வந்து மூசா நபி வந்து கேட்குறாங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்ன்றதை இந்த 2 வசனத்தில் வருது. ஸோ இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, பொதுவாக பணி செய்கிறவங்க பார்த்தோன்னா அல்லாவுடைய நினைவுலேருந்து கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரியே இருக்கும். அவங்க பணி செய்கிறேன்ற பேரில் இருந்துட்டு தொழுகையாக இருக்கட்டும், இபாதத்தாக இருக்கட்டும், திக்ரு செய்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பதிலாக இருக்கிற வசனமாக தெரியுற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக நீங்கள் சொன்னீங்க. அது அந்த விஷயத்தை சொல்லுகிறது. குறிப்பாக நம்முடைய தமிழக சூழலில் மார்க்க சமூக பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு உபதேசிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். கடுமையான வேலைன்னு ஓடுறாங்க, எக்கச்சக்கமாக பணிகள் செய்கிறாங்க, நிறைய சமூக பணிகள் ஆற்றுகிறார்கள். ஆனால் அந்த சமூக பணிகளில் ஏற்படுகிற அழுத்தத்தால், அந்த வேலை பழுவால், அந்த பிஸியால் அல்லாஹ்வின் நினைவை விட்டே தூரம் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி பணி செய்யக்கூடிய பல பேர் என்ன பேச்சுக்கு ஆளாகி இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து 5 வக்து 4 வக்து தொழுகிற ஆட்கள், 4 வக்து என்னப்பான்னு கேட்டால் அவங்களாம் சமூக பணியில் முன்னணியில் நிற்கிறாங்க, முன்கள பணியாளர்களாக இருக்கிறாங்க. பார்த்தா சுபுகு நேர தொழுகைக்கு வரமாட்டாங்க, நைட் ரொம்ப லேட் ஆகும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுப்பாங்க, 12 மணி 1 மணி ஆயிரும், காலைல எந்திக்க முடியாது. இப்போ நீங்கள் எதுக்கு செஞ்சீங்க? இந்த வேலைகள்லாம் எதுக்கு செய்யப்பட்டது? அல்டிமேட் கோல் எதுவாக இருக்கணும்னு கேட்டால், எல்லா பணிகளும் எல்லா செயல்களும் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வின் பால் நெருக்கமாகி அல்லாஹ்வின் உதவியை பெற்று, அல்லாஹ் தான் லாஸ்ட் எண்டு. அங்கே போய் முடிஞ்சால் தான் நீங்கள் முடிஞ்சீங்கன்னு அர்த்தம், இல்லாட்டி பாதி கிணறுல விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். கிணத்தை கிடக்கிறதுக்காண்டி நீங்கள் நடந்து வந்தீங்க, வழியில் விழுந்துட்டீங்க, அல்லாஹ் இடத்துல போய் சேரலாட்டி. இப்போ நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், நீ செய்யணும், எல்லாத்தையும் நான் செய்கிறேன் ரப்பே, எதுக்கு செய்கிறேன்? அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். உன்னை நான் அதிகமாக திக்ரு பண்ணணும், உன்னை நாங்கள் அதிகமாக தஸ்பீ பண்ணணும். திக்ரும் தஸ்பீயும் குரானில் அதிகம் சொல்லப்படுகிறது. ஆனால் திக்ரு தஸ்பீ எனக்கு தெரிஞ்சு இதுவெல்லாம் வந்து அந்த தரீகா சூஃபிசம் பேசக்கூடிய ஆட்களோடு சுருக்கப்பட்ட மாதிரி பெறுது. அவங்க தான் கையில் தஸ்பீகை குறை சொல்ல ஆரம்பிச்சது, கடைசியில் அப்படி டோட்டலாக தஸ்பீகே போயிடுச்சு. தஸ்பீ மணியை குறை சொல்ல ஆரம்பிச்சு தஸ்பீ போயிடுச்சு. எதை குறை சொன்னோம்னு புரியாமல் மக்கள் செஞ்சிட்டாங்களா, அல்லது குறை சொன்னவர்கள் அரை உரையாக மக்களுக்கு சொல்லி அப்படி ஏற்பட்டுருச்சான்னு தெரியல. குறை சொல்ல வந்து தஸ்பீ மணியை எதுக்குப்பா மணியில் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறியே, விரலில் செய்யுங்களேன், அது நாளைக்கு மறுமையில் எல்லா இடத்துல சாட்சி சொல்லும் தானே விரலும் அப்படின்னு சொல்ல வந்தது. ஒட்டுமொத்தமாக தஸ்பீயே சேர்ந்து போயிடுச்சு.
தினசரி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல வலியுறுத்துறான், தஸ்பீஹ் செய், தஸ்பீஹ் செய், தஸ்பீஹ் செய். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அலீம், மகத்தான உன் இறைவனை தஸ்பீஹ் செய்வீராக. ஃபஸப்பிஹுஹு லைலன் தவீலா, நீண்ட இரவு இறைவனை தஸ்பீஹ் செய்வீராக. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான உன் இறைவனை தஸ்பீஹ் செய்வீராக. இரவிலும் பகலிலும் செய்வீராக. சூரியன் உதிப்பதற்கு முன்பு மறைந்த பிறகு செய்வீராக. பகலின் இரு ஓரங்களில் செய்வீராக. எக்கச்சக்கமான இடங்களில் தஸ்பீஹ் சொல்கிறான். இப்போ நம்ம வாழ்க்கையில் தஸ்பீஹ் அவசியமானது. தொழுகைக்கு பிறகு சொல்லக்கூடிய தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்கிறான். அது கூட இன்றைக்கி சடங்காக மாறிடுச்சு. அது கூட வெறும் சொல்ல ஒரு சுப்ஹானல்லாஹ் 33 சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அதற்கு அங்கே சுப்ஹானல்லாஹ் முடிச்சு, அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சு, அல்லாஹ் அக்பர் முடிச்சு, அதுக்கப்புறம் அங்கே பள்ளியாசல ஓதுற கூட்டுதுவா முடிச்சு எல்லாம் முடிச்சு செஞ்சு போயிடுறாங்க. ஆனால் நிதானமாக சொல்ல ஆரம்பித்தா ஒரு 33 தடவை தஸ்பீஹை கூட அந்த நேரத்தில் முடியலை. இப்போ தஸ்பீஹ் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் அதன் வழியாக அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துவதன் வழியாக அல்லாஹ்வுடைய உதவிகளை பெறணும். அடுத்து ரெண்டாவது சொல்கிறது இன்னும் முக்கியமானது, நதுக்குரக்க கசீரா நுசப்பிஹுக கைனு சப்பிஹக கசீரன், அதிகமாக தஸ்பீஹும். அதில் எல்லாம் பாருங்களேன், அதிகமாக தஸ்பீஹுங்கிறான். தஸ்பீஹ் செய்யவும்னு சொல்லலை, அதிகமாக தஸ்பீஹ் செய்யும், அதிகமாக திக்ரு செய்யும். எப்போ பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய நினைப்பு அதிகமாக, அதுதான் வெற்றியை பெற்று தரும். நீங்கள் பிஸ்னஸில் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் போங்க, அந்த பிஸ்னஸுக்கு இடையில அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ரு இருந்துச்சுன்னா பிஸ்னஸில் ஜெயிப்பீங்கன்னு குர்ஆன் சொல்லு. ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ், ஜும்மா முடிஞ்சிருச்சுன்னா கிளம்பி போங்க, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க. வதுகுருல்லாஹ் கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு பண்ணுங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்கிறான்ல. போர்க்களத்துக்கு போகும்போது இதா லகீத்தும் ஃபியத்தன் ஃபஸ்புத்து, போர்க்களத்துக்கு போனீங்கன்னா உறுதியாக நில்லுங்க. வதுகுருல்லாஹ் கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நிறைய அல்லாஹ்வை திக்ரு பண்ணுங்க, ஜெயிச்சிருவீங்க. அப்போ அது ரொம்ப முக்கியமானது. எந்த பணிகளை செய்யக்கூடியவராக இருந்தாலும், அவர் சமூக பணி, இஸ்லாமிய பணி, மார்க்க பணின்னு இல்லை, அன்றாட தன்னுடைய அலுவல்கள், வேலைகள், குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை எங்கு இருந்தாலும் இறை நினைவோடு திக்ரோடு தஸ்பீஹோடு நாம் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க அவங்க. ஓகே உஸ்தாத், இப்போ 35 அல்லாஹ் சொல்கிறான், நீ எங்களை பார்ப்பவனாக இருக்கிறாய், மூசாவே உமது கோரிக்கை ஏற்கப்பட்டது என்று அவன் அல்லாஹ் கூறினான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அல்லாஹ் வந்து அவங்க துவாவையும் ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூடாக இந்த ஒரு ஹிஸ்ட்ரி முடிகிற மாதிரி இந்த ஒரு பாட்டு முடியுது இல்லையா? ஆமாம், அல்லாஹ் வந்து பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டதை உடனடியாக கது ஊத்தி சூழக்கையா மூசா, நீங்கள் கேட்டது கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டான். ஒரு பாஸ்டன்ஸ் வார்த்தையிலேயே முடிஞ்சிருச்சு, அதில் டவுட்டே இல்லை, அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தன்னம்பிக்கை விட்டுக்கிற வகையில் அவங்களுடைய கோரிக்கையை எல்லாம் ஏற்றுக்கொண்டதாக உடனே பதில் அளிச்சிட்டான். ஓகே சார், ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் அடுத்த வசனங்களை பார்ப்போம். ஸோ இது போன்ற வீடியோவுக்கு குர்ஆன் காலேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அதிகமான மக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.